பேசியபடி எல்லா நலமும் பெற்று இறைவன் அருளால் பல்லாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்தி எங்கள் நிறுவனத்தின் சார்பாக சிறிய நினைவு பரிசு அது ஒரு பேசும் கட்டி விட்டேன் பாதியா என்ன பேசாப்பா முடிக்கணும். அங்கே ஒரு இடம் முடிஞ்சதுக்கப்புறம் சாரை கவலைப்படுறேன். வேற யாரும் பார்த்து பேசுறீங்களா? பாய் நீங்கள் கம்பெனியா? இல்லை சார். பேசுறீங்களா? இல்லை சார். கேப்டன் இல்லை சரி மூட்டை உறுப்பினர் கிட்டத்தட்ட 40 வருஷ நண்பரான சார் மாம்புடிச்சேன் இன்றைக்கு எங்களை விட்டு இல்லை எங்கள் கூட சேர்றார். பணி ஓய்வு பெற்று எங்கள் வீட்டிலே சேர்கிறார். அவர் எல்லாம் உள்ள இறைவனுடைய அருளால் நீண்ட காலம் நல்லபடியாக உடல்நலத்தோடு அவர் பேரப்பிள்ளைகளோட நல்ல சந்தோஷமாக வளர்த்து என்னுடைய வாழ்க்கையில் நன்றி. கவலைப்படுறோமா? வாங்க 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 வாங்க. அவர் வந்து நிறைய டூர்லாம் வந்து அவர் வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா இந்த டூர்லாம் போயிட்டு இருக்கும்போது நாங்களே யாராவது காலத்தை பேசுனா ரொம்ப கூச்சப்படும். ஆனால் அவர் போயிட்டு பாசம் தெரியாதாலும் கூட அவங்க வந்து அவனை வந்து பேசிட்டு அவருக்கு சேஃப் லேட் ஆகும். ஆனால் கடைசியில் என்ன நெட் ரிசல்ட்டை மறந்துடுவார். இடத்த பற்றி விசாரிக்கணும்னாலும் அவர் பாஷையை தெரிஞ்சிருக்காது. அவர் அந்த அவர் பேசுகிற பாஷைகளுக்கு புரிய இவர் பேசுகிற பாஷை அவருக்கு புரியுது. ஆனால் அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட வந்து கலந்து மணந்துக்காதே நெட் ரிசல்ட் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திறமையாக வந்தார். அது போக வேலை பார்த்துட்டு போது நாங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் ஸ்டாஃப் ஏதாவது சொன்னாலும் இந்த ஊரில் இந்த இடத்துல அந்த பொருள் கிடைக்கணும்ட்டு அவர் கரெக்டாக அது பண்ணி வாங்கி கொண்டாரு. அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பிங் நினைச்சுலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு பண்ணி வருது. அப்போ என்ன பேசணும் முக்கியசை கெட்டுறது சொல்லியிருந்தாங்க. முக்கியசை திட்டமானது வந்து ஹிந்தி இருக்கிறது இப்போ ரொம்ப வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஹிந்தி வந்து இஎஸ்ஐனால ஏதோ பணம் மாதம் மாதம் கொடுப்பாங்க, ஜீவித்தம்லாம் மட்டும் வாங்குவாங்க. அப்படி ஹெல்த்தில் இந்த மெடிக்கல் சைடில் வந்து அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவே பார்த்துட்டீங்க கூட பார்த்துட்டு இப்போ ஒரு ஏரியாவில் வந்து இஎஸ்ஐ இருக்குன்னா அந்த ஏரியாவில் 10 எம்ப்ளாயிஸ் மேலே ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த எம்ப்ளாயரை பொறுத்து தான் அந்த நிறுவனத்தில் எந்த ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் இஎஸ்ஐ தான் அது பொறுப்பு. அந்த இதை கவர் பண்ணுறது வைக்கிறாங்க அந்த எம்ப்ளாயோட கடமை. அவங்க பண்ணாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை மாட்டிக்கிட்டாலும் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு பாதுகாப்பு கடைசியில் நாங்கள் இஎஸ்ஐ கொடுப்போம். கொடுக்கும்போது அதுக்குரிய காம்பன்சேஷன் பண்ணுறது நாங்கள் அந்த எம்ப்ளாயர் மூலம் அதுக்கு கொடுப்போம். அது தொழிலாளி எந்த பாதிப்பும் இல்லை. தொழிலாளி ஜட்மெண்ட்டே இருக்குது. அது ஒரு நிறுவனத்தில் வந்து இஎஸ்ஐ பிடிக்காமல் டிஎஸ் பிடிக்காமல் இருந்தாங்க. நல்ல ஒரு சம்பளம் நடந்துச்சு.
நம்மளோட தொழிலாளி கேட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி பிரச்சனை அதனால் அது வந்து கண்டிப்பாக இப்போ வந்து நேரத்தில் வந்து திருநெல்வேலியில் சிறப்பாக ஒரு வந்து எந்த ஒரு பிரச்சனை சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு சிறப்பான முறையில் அது முடிச்சுட்டு அவர் வந்து கட்சி தொடர்பு எல்லாமே சரியாக இருக்காங்க வாழ்க்கையில் அவர் நினைச்சு எல்லாமே நிறைவேறிட்டு வருவதும் நல்ல முறையில் எல்லாம் முறையிலும் அது வாய்ப்பு வணக்கம். நான் இஎஸ்ஐசி எம்ப்ளாயிஸ் யூனியன் ரீஜனல் செக்ரட்டரி. இந்த ரீஜன் திருநெல்வேலி சப் ரீஜனுக்கு 3 டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த 3 மாவட்டங்களில் உள்ள எங்கள் ஊழியர்கள் சங்கத்தை பிரதிநிதி. ஹுசேன் பாய் ஏப்ரலிருந்து கடைநிலை ஊழியராக சேர்ந்தார். மேனேஜராக நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அப்போ அவங்க எவ்வளோ திறமையாக செயல்பட்டு பண்ணுறாங்க. இதே விங்கமன் ஆஃபீஸில் 20 பேர் இருந்த ஆஃபீஸ் அவர் ஒரு ஆள் ரன் பண்ணார். அவருக்கு கேஷியர், மேனேஜர் 2 போஸ்ட்டும் கொடுத்தோம். சரிதான், அவ்வளோ திறமையான ஆள். ஒரு கடங்க கூட அவர் எதுவும் வந்ததில்லை. அவர்கிட்ட அது ஒரு ஸ்ட்ரைக் ஃபார்வர்டு. நீங்கள் சொன்ன மாதிரி தொழிலாளர்களுக்கு எவ்வளோ உதவி செய்யணும்னு செய்வார். எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாரு. தொழிலாளி நிற்க வச்சுட்டு எங்கள் ஃபோன் பண்ணுவார், சார் இப்படி வந்துருக்காருக்கு என்ன செய்யலாம், அந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நீங்கள் இப்போ டிஸ்பென்சரி ஸ்டாஃப் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லா இதாக இருக்கிறதுக்கு அமிக்கபுளாக இருக்கிறாங்கிறது இப்போ நான் புரியல. நீங்கள் இவ்வளோ பேரெல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நேற்று ஃபேர்வெல் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, நீங்கள் எல்லாம் அவ்வளோ தூரம் வர முடியாது, அதுக்காக தான் இங்கே வந்துட்டு ஒரு மீட்டிங் போடுங்க. நாங்கள் அவர் வீட்டில் கொண்டு விட வேண்டியது எனக்கு கடமை. அதுக்காக தான் அவ்வளோ தூரம் வந்தோம். அந்த இடத்துல ஒரு 15 நிமிஷம் தாமதமாயிடும் சார். அப்புறம் சார் சீலிங் சொன்னீங்களே, வேதி சீலிங் எங்கள் கையில் இல்லை சார், மினிஸ்டர் கையில் இருக்குது சார். நீங்கள் ஓட்டு போடுறீங்கல்ல, அவங்க கையில் இருக்குது. நாங்கள் பாவம் சார் பாரு, 20 பேர் ஆஃபீஸில் 2 பேர் வச்சுருக்கோம். நாங்கள் எங்களுக்கே நம்ம கட்சிக்காரங்க அரசியல்வாதிகள் ஆள் தர மாட்டேங்க. இன்ஸ்பெக்ஷனே இல்லாமல் ஆகிடுச்சு. இன்ஸ்பெக்ஷன் இருந்தால் தான் ஒரு கம்பெனி ஆரம்பித்த உடனே இன்ஸ்பெக்டர் போய் என்னப்பா இஎஸ்சியில் சேர்ந்துருக்கியா, அவ்வளோ சேர்ந்துருக்கியான்னு பேசுவார். பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு என்ன ஒன்று. அதனால் நாங்கள் போகணுங்க அது கிடையாது. நாங்கள் பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் சார். இப்போ ஒரு ஏரியா இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா புரிஞ்சுடுங்க, இஎஸ்ஐயில் என்ன சிக்கல் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா நாங்கள் பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் போடுவோம். எதுக்காக தெரியுமா, அந்த பகுதியிலோட எல்லா தொழிலதிபர்களும் உடனே இஎஸ்ஐக்கு வந்து நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்பர் கூட நாங்கள் கொடுக்கணும், ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். அந்த கடமை கூட எங்களுக்கு குறைஞ்சி போச்சு. ஸோ அப்போ அவர் எதுவும் எடுக்கலை. நாளைக்கு தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் வந்து நின்று கிளைம் போடும்போது நீ ஏன் இவ்வளோ நாள் அவர் சேர்க்கலன்னு சொல்லி அவருக்கு ஃபைன் அடிச்சு அது தொழிலாளிக்கு நாங்கள் என்ன உதவி கொடுப்போமோ அதை அவர்கிட்ட வந்து பிடிக்குது. அது இங்கே ஆக்டில் அமெண்ட்மெண்ட் ஆகிடுச்சு 2010. இப்படி நிறைய நாங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் வச்சுருக்கோம். ஆனாலும் சில இதுகள் இருக்குது, ஓட்டைகள் இருக்குது. அதுக்கு நல்ல ஸ்டாஃப் இல்லை, ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ ரொம்ப நீங்களாம் பெரிய லெட்டர் வெரிஃபிகேஷன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. இப்படி நிறைய சிக்கல்கள் அரசாங்கத்தில் மாநில அரசு சரி, மத்திய அரசு சரி, ஏகப்பட்ட வேகன்சி வச்சிருக்காங்க. அது வந்து அந்த திட்டங்கள் சரியாக செயல்படலை. 15,000 வந்து எந்த காலத்துல வந்தாச்சு. இன்னைக்கு 15,000 வாங்குற தொழில் ஆரம்பிப்பாங்களா? எல்லாம் 25,000 30,000 தாண்டி போயிட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ கட்டி பார்க்கணும். நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் அவருடைய கீழே ஒர்க் பண்ணுறோம். இதெல்லாம் அந்த அரசியல்வாதிகள் தான் செய்யணும். மினிஸ்டர் இப்போ அவர் பிஜேபி கவர்மெண்ட் வந்தாச்சு, அவன் பார்க்கணும் தொழிலாளர் நலத்தில் இவங்களுக்கு என்ன போகிறாரு. அவங்க எதை செய்யணும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. மாவட்டம் முழுவதும் இஎஸ்ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க. அது வந்து நடக்காத காரியம். விஞ்ஞாபனத்தில் ஒரு நல்ல டிஸ்பென்சரி இருக்குது, இந்த பகுதியில் தான் நீங்கள் எடுத்துக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஈஸியாக நடக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு சத்தாமலை ஏரியா, ராதாபுரம் ஏரியாலாம் போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பிரச்சனை? அந்த தொழில் எங்கே போய் மருத்துவம் நிறைய சிக்கல் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். நான் எங்கள் கையில் நிறைய குழந்தை எல்லாம் எங்கள் கையில் எதுவுமே இருக்குங்கிறது ஒரு அப்படி இருக்கும்போதும் திருநெல்வேலி மாவட்டத்திலே முதல்ல ஆரம்பிச்ச ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ் தான். அந்த ஆஃபீஸை வந்து 20 பேர்லாம் வேலை பார்த்த காலம் உண்டு. அதே மாதிரி தொழிலாளர்கள் அதிக எண்ணிக்கையில் பயன்பட்ட ஆஃபீஸும் இதுதான். பேமெண்ட்லாம் 100 கணக்கில் நடக்கும். அப்போ வந்து இஎஸ்ஐ மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரைக்கில் இருந்துக்கிட்டு இல்லை வேறு ஏதாவது லீவ் எடுத்துட்டு லீவ் டாக்டர் ஸோ அதை வந்து 1979 கட்டுப்படுத்தினாங்க.
அதுக்காக தான் அந்த பேமெண்ட் குறைஞ்சி ஸ்டாம்பிங் குறைச்சிட்டான். ஆனாலும் ஒரு ஆளாக நின்று எங்கள் ஹுசைன் பாய் அவங்க இவ்வளோ நல்ல பேர் சம்பாதிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். எந்த ரிவ்யூ சொல்கிறேன் அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. ஒரு மெமோவோட நாங்கள் சொல்லிட்டு அவரோட நான் ஒர்க் பண்ண காலம் ரொம்ப கம்மி தான். அவர் வேறு அதுக்கு நான் எல்லா இதுலையும் ஒர்க் பண்ணிப்பேன். அவர் என்னோட இனிய நாட்டில் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட அவரோடையும் டூர் போகிறேன், எங்களோடையும் டூர் போகிறேன். ரொம்ப நல்லா இருப்பார். எனக்கு நீங்கள்லாம் அவரை பாராட்டிலேருந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான உண்மையான அர்ப்பணிப்பு உள்ள ஊழியருக்கு ஓய்வு பெறுகிறார். அவருடைய சேவை தொடரும். நீங்கள் எங்கேனாலும் ரோட்டில் பார்த்தா அவரை கேளுங்க, ஏற்கனவே கேளுங்க, அவர் கண்டிப்பாக சொல்லுவார். நம்ம பதிவு அந்த ஊற்றி அவர் தான் பண்ணாரு. அவரது எதிர்காலம் வளமுடன் நலமுடன் நிம்மதியுடன் அமைய இறைவன் வேண்டி உரையை முடித்துக் கொள்கிறேன். நேரம் ரொம்ப நன்றி. வணக்கம். மலர் இந்த மாதிரி சந்தன வீட்டில் தான் கலந்து வாங்க. கவனப்பட்டவர்கள் வரை கவனிக்கலாம், பரிசுகள் அளிக்கலாம். அதன் பின்பு நன்றி வரைக்கும் அதன் பின்பு ஏற்புரை அதன் பின்பு நன்றி. பாய் துணியை அது பூரா எடுங்க, எடுத்தாங்க உள்ளே போட்டு கொண்டு மதிங்க. யாராவது வேற ஒருத்தர் பிள்ளை துணியை மாட்டேன். இதை கொடுக்கக்கூடாது பாய். ஓகே ஓகே. ஹமீதண்ணா எல்லாம் உள்ள தம்பி தம்பி இன்னொரு கப் டீ. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அப்பாவுடைய இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. முதல்ல அதுக்கு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். பொதுவாக எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதுக்குள்ளே அந்த உலகத்துக்குள்ளே என்ன செய்யணும்னாக்கா ஒரு பெரிய அளவுக்கு நுழையலை. இன்னைக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் அப்பாவை பற்றி அவங்களுடைய உழைப்பை பற்றி அவங்களுடைய அர்ப்பணிப்பை பற்றி சொல்லும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்குது. எங்கள் அப்பா பற்றி தனிப்பட்ட முறையில் தெரியும். ஒரு தந்தையாக, ஒரு குடும்ப தலைவராக அவர் எங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு ரோல் மாடல், வெரி பிரின்சிபல் மேன். இது வரைக்கும் நான் சூரியன் உதயமானதுக்கு பின்னாடி அவர் தூங்குனதை நான் பார்த்ததே கிடையாது. நான் 30 வருஷம் ஆச்சு. இதே 1986 நான் பிறந்தேன். 2016 30 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எங்கள் அப்பாவை பார்த்துட்டு இருக்கேன். 30 வருஷத்துல ஒரு நாள் கூட சூரியன் அப்படி ஏதாவது எங்கள் அப்பா சூரியன் உதயமானதுக்கப்புறம் தூங்கினாங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு நாள் கூட அவங்க தூங்கினதை நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு நிச்சயமா இது ஒரு இன்டர்வியூ கூட போகும்போது நான் ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே இன்டர்வியூ போயிருந்தேன்.
எங்கள் அப்பான்னு சொல்லும்போது வந்து நிறைய பேர் இல்லை நாங்கள் அப்பா இல்லை உங்கள் அண்ணன் தான் அப்படின்னு நினச்சிதான் சொன்னாங்க. அந்தளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உள்ளவர். எங்களுடைய ஜமாத்லையும் சரி நிறைய பணிகளை தானாக முன்னெடுத்துக்கிட்டு கொஞ்சம் அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். எங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு ரோல் மாடல். இன்னைக்கு வரைக்கும் நிறைய கஷ்டங்களை வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண பியூனாக தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்கினாங்க. அவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கிட்டு இன்னைக்கு எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர். என் தம்பி வந்து MBA டிகிரி ஹோல்டர். அவர் வந்து சீக்கிரம் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குனதில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. பொதுவாக எல்லா வீட்லேயும் வந்து ஆண் குழந்தைகள் எல்லாமே தாய் இடத்துல தான் ரொம்ப கரிசனமாக இருப்பாங்க. பெண் குழந்தைகள் தந்தை இடத்துல கரிசனமாக இருப்பாங்க பெரும்பாலும். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேருமே வந்து அப்பா இடத்துல தான் ரொம்ப ரொம்ப அன்பும் ஈர்ப்பும் இருப்போம். அதுவே எங்கள் அப்பா ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல தந்தைங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ஒரு அற்புதமான நிகழ்வில் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றி. எமர்ஜென்சி